தொடக்க நூலிலே ஆஹ், 8ஆம் அதிகாரத்திலே 7லிருந்து 12 வரை உள்ள பகுதிகளை பார்க்க போகின்றோம். அஹ், இதற்கு முன்பு நாம் 8ஆம் அதிகாரத்திலே 1லிருந்து 6 வரை உள்ள பகுதிகளை பார்த்தோம். அதிலே ஆஹ், வெள்ளம், அதாவது பெருமழை ஓய்ந்து அதுக்கு பின்பு நோவா பேழையிலிருந்து வெளியே வருவதற்காக அவர் கதவை திறந்து பார்க்கின்றார் என்பதை நாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஸோ அதில் முதலாவது நாம் பார்க்கலாம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே வசனம் 7. காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. கேள்வி: நோவா வெளியே அனுப்பிய காகத்தின் செயல் என்ன? அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. காகத்தினுடைய செயல் எதுவாக இருந்தது? அது போவதும் வருவதுமாக இருந்தது. சரி. ஸோ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாங்கள் பகுதிகளை பார்க்கலாம். ஸோ முதலாவது பார்த்தீர்கள் என்றால், நோவா காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். ஸோ இதுதான் வசனத்தினுடைய ஆரம்பம். சரியோ? இப்போ நோவா வெள்ளப்பெருக்கு, வெள்ளம் நின்று வற்றி விட்டதா அல்லது வெளியிலே என்னோட சூழ்நிலை என்ன என்பதை பார்ப்பதற்காக அவருடைய பேழைக்குள் இருந்த ஒரு காகத்தை முதலிலே அவர் வெளியே அனுப்புகின்றார். ஸோ இது நமக்கு காட்டுகின்ற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நோவா இப்பொழுது ஒரு முயற்சி ஒன்று எடுக்கின்றார். அதாவது வெளியிலே எப்படிப்பட்ட சூழல் இருக்கின்றது என்பதை பார்ப்பதற்காக ஒரு முயற்சி எடுக்கின்றார். அந்த முயற்சி தான் காகத்தை வெளியே அனுப்புவது. அதுபோல நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. என்னவென்றால், நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விடயத்திலும் சில முயற்சிகள் எடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்னும் பல முறை நாம் செபிப்போம், பல விடயங்களை அறிந்து கொள்வோம், ஆனால் முயற்சி எடுப்பதில்லை. ஆனால் முயற்சி எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ எவ்வாறு நாங்கள் முயற்சி எடுக்கலாம் என்று நாம் பார்த்தோம் என்றால், முதலாவது செபிப்பது. ஸோ எல்லாரும் நாம் அதை செய்கின்றோம். முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இதற்கு எவ்வாறு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும், இதற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் செபிப்பது. இரண்டாவது பார்த்தீர்கள் என்றால், இறைவனுடைய வார்த்தையை வாசித்து அந்த இறை வார்த்தை வழியாக இறைவன் எங்களுக்கு என்ன சொல்லுகின்றான் என்பதை பற்றி அறிவது. மூன்றாவது பார்த்தீர்கள் என்றால், சில அனுபவம் உள்ளவர்களிடத்திலே அணுகி சில அனுபவங்களை அல்லது சில ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது. ஸோ இது மூன்றாவது என்னை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒன்று. என்றால் நாம் சுப வழிபாட்டிலே பங்கு பெறுகிற மக்கள் முதல் 2 விடயத்தையும் ஓரளவுக்கு நாம் செய்கின்றோம், செபிக்கின்றோம், இறைவார்த்தை வாசிக்கின்றோம். ஆனால் சில அனுபவம் உள்ளவர்களிடத்திலே அணுகி ஒரு விடயத்தை பற்றி நாம் ஆலோசனை கேட்பது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதுக்காக நாம் பணம் கொடுத்து போய் செலவழித்து ஆலோசனை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக எங்களுக்கு ஒருவர் தெரிகிறது, இவர்களிடத்திலே போய் இதை கேட்கலாம் என்றால் கட்டாயமாக நாம் போய் கேட்க வேண்டும். என்றால் நாம் கேட்பதன் வழியாக அவர்கள் எங்களுக்கு பல நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். அதை வைத்து நமது வாழ்க்கையை நாம் உருவாக்குவது மிக மிக சிறந்தது. ஆகவே மூன்றாவது, கட்டாயமாக நாம் அனுபவம் உள்ளவர்களை அணுகி அவர்களிடத்திலே சுப உதவி எடுக்கலாம் அல்லது அவர்களிடத்திலே சில ஆலோசனைகள் எடுக்கலாம். மிக மிக முக்கியமான ஒன்று. இது கட்டாயமாக நாம் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று, செய்ய வேண்டிய ஒன்று. என்றால் இறைவன் நாம் இவ்வாறு இன்னொருடத்திலே போய் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் வழியாகவும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியவைகளை சொல்லிக் கொடுக்கின்றார். நான்காவது பார்த்தீர்கள் என்றால், நாம் உடனடியாக அவசரப்பட்டு எந்த தீர்மானமும் எடுக்காமல் சற்று அமைதியாக செபத்திலே காத்திருப்பது. அதாவது ஒரு சூழல் நல்ல வடிவாக வரும் வரைக்கும் காத்திருப்பதும் மிக முக்கியமான ஒன்று. ஐந்தாவது பார்த்தீர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நாம் செபிக்கிறதும் அவருடைய வழிநடத்தலுக்காக நாம் நம்மை விட்டு கொடுப்பதும் மிக முக்கியமான ஒன்று. என்றால் இந்த முயற்சி எடுப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. நாம் முயற்சி எடுக்காத நேரத்திலே இறைவன் எங்களுக்கென்று வைத்திருக்கிற நன்மைத்தனங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஸோ அந்த முயற்சி எடுக்கிற விதங்கள் எவ்வாறு என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். அதிலே அடுத்தது பண்ணால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையை வேண்டி நிற்பது. கடைசியாக பார்த்தீர்கள் என்றால், எங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில அனுபவங்களை வைத்து அவைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன் வழியாகவும் சில நேரத்தில் நாம் சரியான தீர்மானம் எடுப்பது வசதியாக இருக்கும். முன்பு இப்படி ஒரு பிரச்சனை வந்தபோது நான் என்ன செய்தேன்,
இவ்வாறு நாம் செய்ததனால் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்ததா அல்லது தீமை நடந்ததா அல்லது குழப்பம் வந்ததா? ஸோ அப்ப இந்த முறை நான் அவ்வாறு செய்யக்கூடாது, இதை இந்த முறை வேறு விதமாக நான் கையாள வேண்டும். ஸோ இவ்வாறு எங்களுடைய கடந்த கால சில அனுபவங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வதும் மிக முக்கியமான ஒன்று. ஸோ அவர் காகம் ஒன்றை நோவா அனுப்புகிறார். அது எதை காட்டுகிறது? நாம் எடுக்க வேண்டிய சில முயற்சி படிகளை அது எடுத்து காட்டுகின்றது. அதுக்கு பின்பு பார்த்தீர்கள் என்றால் அந்த காகம் என்ன செய்ததாம் பாருங்கள். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. சரியோ? இந்த காகம் என்ன செய்கிறது என்றால் வெளியே போகிறதும் வருகிறதுமாக இருக்கிறது. என்றால் இன்னும் வெள்ளம் வற்றவில்லை. ஸோ அதனாலே இந்த காகம் போவதும் வருவதுமாக இருந்தது என்று இதிலே நம்மால் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ போவதும் வருவதுமாக இருக்கின்றது என்பது நமக்கு எதை காட்டுகிறது என்று பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் கிடைக்கின்றது. என்னவென்றால் எண்ணம் வெள்ளம் சரியாக வற்றவில்லை. அதனாலே காகத்தினால் எங்கேயுமே தங்க முடியவில்லை. அதனாலே அது என்ன செய்கிறது என்றால் போகிறது, தங்கலாம் என்று பார்க்கிறது, முடியவில்லை, திருப்பி வருகிறது, திருப்பி போகிறது, திருப்பி வருகிறது. ஸோ இது நமக்கு எதை காட்டுகிறதால் எண்ணம் வெள்ளம் வற்றவில்லை. அது நம்ம கொடுக்கின்ற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் பார்த்தீர்கள் என்றால் கடவுளுடைய நேரம் என்ற ஒன்று உண்டு. அது வரும் வரைக்கும் நாம் அவசரப்படுவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அலக்களிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கும். என்ற இந்த காகம் போவதும் வருவதுமாக இருக்கிறது எதை காட்டுகின்றால் ஒரு அலக்களிக்கப்படுகின்ற ஒரு தன்மையை காட்டுகின்றது. ஸோ என்னன்னா வெள்ளம் எல்லாம் சரியாக வற்றவில்லை. அதுபோல கடவுளுடைய நேரம் என்ற ஒன்று உண்டு. அந்த நேரம் வரும் வரைக்கும் நாங்கள் மிக பொறுமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதை தாண்டி நாம் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அல்லது நம்முடைய சக்தியை வைத்து ஏதாவது நாம் செய்ய ஆரம்பிப்போமாக இருந்தால் அங்கே மேன்மேலும் பல குழப்பங்களும் அலக்களிக்கப்படுகின்ற தன்மைகளும் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் கடவுள் எங்களுக்கென்று ஒரு கதவை திறக்கும் வரை நாம் காத்திருக்காமல் நாமவே அவசரப்பட்டு செயல்பட ஆரம்பிப்போம் என்றால் அதுவும் நமக்கு சில அலக்களிக்கப்படுகின்ற தன்மையை கொண்டு விடும். அவசரப்பட்ட முடிவுகளை எடுத்து சில நேரத்தில் நாம் செயல்படுவதனால் அதுவும் நமக்கு பல குழப்பங்களை உண்டாக்கும். இரண்டாவது பார்த்தீங்கன்றால் கடவுளுடைய சித்தம் என்ற ஒன்று என்ன என்பதை நாம் அறியாமலே நாம சில நேரத்திலே மனுஷகத்திலே சில சூழ்நிலைகளிலே இறங்கி விடுவோமாக இருந்தால் அதுவும் நமக்கு ஒரு அலக்களிப்பை கொண்டு வரும். ஏனென்றால் கடவுளுடைய நேரம் எண்ணம் வரவில்லை. ஸோ அது நமக்கு அலக்களிப்பை தரும் என்பதை இதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சரி, நாங்கள் இதிலிருந்து கற்றுக்கொள்கிற சில 2 முக்கியமான பாடம் என்னவென்றால், முதலாவது நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செபிக்க வேண்டும், இறைவார்த்தை கேட்க வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சில விடயங்களுக்காக நாம் முயற்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். அது எதுவாக இருந்தாலும் நாம் முயற்சி செய்ய வேண்டும். தெரியாது என்று இருக்கக்கூடாது. அதே நேரத்திலே இது எங்களுக்கு கைகூடவில்லையே என்றும் இருக்கக்கூடாது. நாமவே சில முயற்சிகள் எடுக்கும் பொழுது கடவுள் அங்கே எங்களுக்கு உதவி செய்கின்றார். இரண்டாவது, கடவுளுடைய நேரம் வருவதற்கு முன்பு நாம் சில விடயங்களிலே இறங்கி விடுவோமாக இருந்தால் அது சில நேரம் நமக்கு அலக்களிப்பை தந்து விடலாம். அடுத்த இறை வார்த்தைக்கு போகின்றோம். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 8வது இறை வார்த்தை. பின்னர் நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். நிலப்பரப்பில் வெள்ளம் வற்றதா என்று பார்க்க நோவா யாரை அனுப்பினார்? புறா ஒன்றை தம்மிடமிருந்து அனுப்பினார். சரி, தேங்க்யூ. ஸோ இதிலே பார்த்தீங்கன்றால் முதலாவது பகுதி பாருங்கள். பின்னர் நிலப்பரப்பில் வெள்ளம் வற்றி விட்டதா என்று பார்க்க, சரியோ, புறாவை அனுப்புகிறார். ஸோ இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய 2வது ஒரு முயற்சியை, சரியோ, விடாமுயற்சியை இது நமக்கு எடுத்து காட்டுகிறது. என்றால் காகம் போவதும் வருவதுமாக இருக்கின்றது. அப்போ ஒரு முடிவு தெரியவில்லை. அதனால் இப்பொழுது நோவா என்ன செய்கின்றார்? புறா ஒன்றை அனுப்புகின்றார். ஸோ இது நமக்கு எதை காட்டுகின்றால் அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்பதை அது நமக்கு காட்டுகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முறை எடுக்கிற முயற்சியிலே ஒரு தோல்வி வந்து விட்டது, அல்லது ஒரு முறை எடுக்கிற முயற்சியிலே சில கஷ்டம் வந்து விட்டது, அதுதான் முடிவு என்று நாம் ஒருபோதும் எடுத்துவிட முடியாது. ஏனென்றால் கடவுள் எங்களுக்கென்று ஒரு சில நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் தொடர்ந்து சில முயற்சிகள் எடுக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றால் அது மிக முக்கியமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் கடவுளுடைய திட்டம் என்ன
என்பதை அறிவதற்கும் நாங்கள் வந்து முயற்சிகள் தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக நாம் செபிக்க வேண்டும், தொடர்ச்சியாக இறை வார்த்தை வாசித்து தியானிக்க வேண்டும். என்றால் ஒரு முறையிலே மட்டும் நம்ம கிடைத்து விடும் என்று அல்ல. ஸோ தொடர்ச்சியாக நாம் ஒன்றை செய்யும் பொழுது மட்டும்தான் சில உண்மையான சில வெளிப்பாடுகளை அல்லது சில விடயங்களை நம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்பு அந்த இறைவார்த்தை என்ன சொல்வது பாருங்கள். நிலப்பரப்பிலிருந்து வெள்ளம் வற்றி விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து அனுப்புகிறார். ஸோ இப்போ வந்து புறாவை அவர் தேர்ந்தெடுத்து அனுப்புகின்றார். முதல்ல காகத்தை அனுப்புகிறார், இப்போது வந்து புறாவை அனுப்புகின்றார். ஸோ இந்த காகத்துக்கும் புறாவுக்கும் இருக்கின்ற சில வித்தியாசத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதை தொடர்ந்து பாருங்கள், அந்த இறைவார்த்தையினுடைய மூன்றாவது பகுதி என்ன சொல்கிறது, தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார் அப்படி என்று சொல்லப்படுகிறது. சரியோ? ஸோ அதுவும் நமக்கு எதை காட்டுகிறது என்றால் அந்த முதல் பகுதியோட தொடர்பாகத்தான், அதாவது தன்னிடத்தில் இருந்து அவர் வந்து இப்பொழுது வெளியே அனுப்புகின்றார். சரி, இப்போ நாங்கள் வந்து இந்த முதல் வார்த்தையும் இரண்டாவது வார்த்தையையும் பார்க்கும் பொழுது, முதல் வார்த்தை காகத்தை அனுப்புகிறார், இரண்டாவது வார்த்தை புறாவை அனுப்புகின்றார். ஸோ இதற்குள்ளும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்கின்றது, அதை நாம் பார்க்கலாம். முதலாவது வந்து காகம் வந்து பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு ஒரு உணவு கொண்டு வந்து கொடுத்தது, அப்படிப்பட்ட ஒரு ஒரு பறவையாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே காகம் என்பது ஒரு அசுத்தமான பறவையாகவும் பார்க்கப்படுகிறது. என்றால் நோவாவினுடைய பிள்ளைக்குள்ளே அசுத்தம் சுத்தம் ரெண்டு விதமான பறவைகள் மிருகங்கள் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதிலே வந்து காகம் என்பது ஒரு அசுத்தமான பறவையாக பார்க்கப்படுகிறது. அது பலி கொடுப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பறவையும் அல்ல. ஏனென்றால் காகம் வந்து காகத்தினுடைய இயல்பு வந்து அது அசுத்தத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று, அசுத்தத்தையும் அது சில நேரம் சாப்பிடக்கூடிய ஒன்று காகம். அதே நேரத்திலே காகம் வந்து நீண்ட நாட்கள் வாழக்கூடிய ஒன்று அப்படி என்று கூறப்படுகிறது. அதே நேரத்திலே காகம் வந்து ஒரு விடயத்தை செய்யும் பொழுது சத்தம் போட்டு மற்ற காகங்களையும் அழைக்கக்கூடிய சக்தி கொண்டது என்று நல்ல சில விடயங்களும் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே வந்து காகம் வந்து ஒரு அழுக்கில் இருக்கக்கூடிய ஒன்று, அழுக்கை சாப்பிடக்கூடிய ஒன்று அப்படியும் பார்க்கப்படுகிறது. ஆனால் புறா வந்து பார்த்தீர்கள் என்றால், புறா வந்து ஒன்று பரிசுத்தாவியானவருக்கு ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. அதுக்கு பின்பு புறா என்பது ஒரு மென்மையான பறவையாக, சமாதானத்தின் பறவையாக பார்க்கப்படுகின்றது. ஸோ இந்த ரெண்டும் வந்து இந்த நோவாவினுடைய பேழையின் கதையிலே இந்த ரெண்டு பறவைகளும் சுட்டி காட்டப்படும் பொழுது அதிலிருந்து தூய ஆவியானவர் நமக்கும் வந்து ஒரு சில நல்ல செய்திகளை கொடுக்கின்றார். ஒன்று வந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் வந்து சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது அல்லது நம்முடைய வாழ்வை நடத்தும் பொழுது அல்லது வாழ்வின் சில விடயங்களை திட்டங்களை அல்லது சில முயற்சிகளை எடுக்கும் பொழுது ரெண்டு விதமாக நாம் எடுக்கலாம். ஒன்று காகத்தை அனுப்பி நாம் பார்க்கலாம், அல்லது புறாவை அனுப்பி நாம் பார்க்கலாம். ஸோ காகம் என்பது எதை காட்டுகிறது என்றால், எங்களுடைய முயற்சி, உலக அறிவு, உலகத்தை சார்ந்த விடயங்கள், இறைவனில் சாராமல் எங்களில் அல்லது உலகத்தை சார்ந்த விடயங்களை காகம் நமக்கு எடுத்து காட்டும். ஆனால் புறா நமக்கு எதை எடுத்து காட்டுகிறது என்றால், எங்களில் நாம் சார்ந்து இல்லாமல் அல்லது உலக அறிவில் நாம் சார்ந்து இல்லாமல் தூய ஆவியானவருடைய துணையில் நாம் சார்ந்து நிற்பது. ஸோ வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் எடுக்கின்றோம், பல விடயங்களை நாம் திட்டமிடுகின்றோம். இந்த ஒவ்வொரு நாளும் எடுக்கிற இந்த முடிவுகள் திட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் ரெண்டு விடயத்தை நாம் ஒன்று காகத்தையும் பயன்படுத்தலாம் அல்லது புறாவையும் பயன்படுத்தலாம். நாம் காகத்தை பயன்படுத்தினோம் என்றால் நமது வாழ்க்கையிலே நாம் பல குழப்பங்களை அலக்கழிவை நாம் சந்திப்போம். என்றால் காகம் ஒரு அசுத்தத்துக்கு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் புறாவாகிய தூய ஆவியானவரை நாம் பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த தூய ஆவியானவர் வந்து எங்களை சரியான பாதையிலே வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஆகவே இதற்குள்ளே ஒரு சரியான ஆழமான ஒரு பாடம் இருக்கிறது. இது வெறும் அறிவு மட்டுமல்ல, வாழ்க்கையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டிய சில முடிவுகளுக்கு வந்து இது வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே இந்த இறை வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னென்றால், முதலாவது நாம் தொடர்ச்சியாக முயற்சி எடுக்க வேண்டும். இரண்டாவது வந்து நாங்கள் வந்து தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாங்கள் வாழவும் தீர்மானங்கள் எடுக்கவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இங்கே புறாவை அனுப்புவதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து நாம் சில விடயங்களை கீழே பார்க்க போகின்றோம்.
அப்பொழுது நமக்கு வந்து இந்த காகத்துக்கும் புறாவுக்கும் உள்ள சில வித்தியாசங்களை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாம் இப்பொழுது அடுத்த இறைவார்த்தைக்கு போகலாம். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 9வது இறைவார்த்தை. ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் அது அவரிடமே பேழைக்குள் திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். கேள்வி: புறா திரும்பி வந்ததற்கான காரணம் என்ன? காரணம், அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் திரும்பி வந்தது. ஓகே, தேங்க்யூ. ஸோ இதுல நாம் இப்ப என்ன பார்க்கிறோம் பாருங்கள். காகம் வந்து போவதும் வருவதுமாக நின்றது. ஆனால் இங்கே புறாவை பற்றி சொல்லும் பொழுது இந்த புறா வந்து முதலாவது பகுதி பார்த்தீர்கள், அது கால் வைத்து தங்குவதற்கு இடம் தென்படாததால் என்று சொல்லப்படுறது முதலாவது பகுதி. ஏன் அது கால் வைத்து தங்க முடியாமல் இருந்தது என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல புறாவினால் அசுத்தத்துக்கு மேலோ அல்லது வந்து அழுக்கான நீருக்கு மேலோ அதால் கால் வைக்க முடியாது. அதனாலதான் அது தூய்மையான பறவையாக, மென்மையான பறவையாக பார்க்கப்படுகின்றது. ஸோ அதனாலே அது என்ன செய்கிறதாம் பாருங்கள், அங்கு கால் வைக்க முடியாமல் நிற்கின்றது. ஸோ அது போலதான் நாங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல பாடம் என்னவென்றால், நாம் இறைவனுக்கு உரியவர்கள். நாம் வந்து எல்லா விடயத்திலும் கால் வைக்கிறவர்களாக இருப்போமாக இருந்தால் அது சரியானது அல்ல. அது நமக்கு பல தீமைகளை கொண்டு வரும். மாறாக தூய ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் வாழுவோமாக இருந்தால், தூய ஆவியானவர் எதிலே நாம் கால் வைக்க வேண்டும், எதிலே நாம் கால் வைக்க கூடாது என்பதை நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கின்றார். எதிலே நாம் பங்கு பெற வேண்டும், எதிலே நாம் பங்கு பெறக்கூடாது, எதை நாம் பேச வேண்டும் அல்லது எவ்வாறு பேச வேண்டும் அல்லது என்ன செய்ய வேண்டும். ஸோ இது போன்ற பல விடயங்களை தூய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அதனாலதான் சொல்லப்படுகிறது, அது கால் வைத்து தங்க இடம் தென்படாததால். சரியோ, அசுத்தத்திலே அங்கே அதனால் தங்க முடியவில்லை. அதுக்கு பின் பார்த்தீங்கன்னா அது அவரிடமே திரும்பி வந்ததாம். அதாவது அந்த புறா என்ன செய்கிறதாம் பாருங்கள், திருப்பி வந்து நோவாவிடத்திலே வருகிறது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இது வந்து மிக முக்கியமான ஒன்று இந்த பாடம். அதாவது அந்த புறா மீண்டும் ஒரு பாதுகாப்பான அல்லது எந்த இடத்துக்கு வர வேண்டுமோ அந்த இடத்துக்கு வருகின்றது. அதுபோல நானும் நீங்களும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே சில கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது கட்டாயமாக வர வேண்டிய இடத்துக்கு வர வேண்டும். அது எதென்றால் கடவுளுடைய இடம், கடவுளுடைய சன்னிதானம், கடவுளுடைய அடைக்கலம், கடவுளுடைய பாதுகாப்பு. அவரிடத்திலே நாம் வர வேண்டும். சரியோ, அதே நேரத்திலே தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் கட்டாயமாக நம்ம என்ன செய்கிறார் என்றால் இறைவனிடத்திலே கொண்டு வருகின்றார். சரியோ, நிறைய பேர் வந்து இறைவனிடத்தில் வராமல் தாங்களாகவே தங்களில் நின்று விடுகிறார்கள். அது பெரிய ஆபத்து. அது சரியோ. நாம் சில நேரம் கூட்டங்களிலே பங்கு பெறுவோம், இறைவார்த்தை வாசிப்போம், செபிப்போம். ஆனால் சில நேரம் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய அகங்காரம், எங்களுடைய கோபம், எங்களுடைய புகழ், ஸோ இதிலே தங்கி நிற்போம் பாருங்கள். அதிலிருந்து வர மாட்டோம். அதிலிருந்து நாம் மீண்டும் கடவுளிடத்திலே வர மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வரும். அதுக்கு பின்பு அது என்ன சொல்லப்படுறாங்க, 3வது பகுதி, ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதும் இன்னும் வெள்ளம் நின்றது என்று சொல்லப்படுகிறது. ஸோ அதுல பார்த்துக்கிட்டால் இன்னும் வந்து கடவுளுடைய முடிவின் நாள் வரவில்லை. ஸோ அதனாலே அங்கு வந்து இன்னும் நீர் இருக்கின்றது. அதனாலே இந்த புறாவுக்கு அங்கு தங்க முடியவில்லை. அது வந்து மீண்டும் நோவாவிடத்திலே வந்து விட்டது. ஸோ அதுக்கு பின்பு நோவா என்ன செய்கிறாராம் பாருங்கள். ஆகவே நோவா தம் கையை நீட்டி, சரியோ. ஸோ அதெல்லாமே மிக முக்கியமான பகுதி தான். இதை பற்றி காகத்துக்கு இதை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை, ஆனால் புறாவுக்கு இதை பற்றி சொல்லப்படுகிறது. அப்ப நோவா என்ன செய்கிறாராம், கையை நீட்டி அதை தனக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றார். ஸோ இது நமக்கு என்னத்தை காட்டுகிறது, நாம் எப்பொழுதெல்லாம் இறைவனிடத்தில் வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இறைவன் கட்டாயமாக தமது கையை நீட்டி தம்முடைய பாதுகாப்புக்குள் நம்மை கொண்டு வருகின்றார். ஆனால் நாம் இறைவனிடத்திலே வராமல் அசுத்தத்திலே நிற்போமாக இருந்தால், அல்லது வெளியிலே நாம் போவதும் வருவதும் அலைவதுமாக இருப்போமாக இருந்தால், இறைவன் எங்களுக்கு தர வேண்டிய பாதுகாப்பையோ ஆசீர்வாதத்தையோ தர முடியாது. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், தமது கையை நீட்டி தம்மிடத்திலே எங்களை சேர்த்து கொள்ளுகின்றார். அதுக்கு பின்பு அந்த இறைவார்த்தை எவ்வாறு முடிகிறது பாருங்கள். அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்ப இதுல வந்து பார்த்தீர்கள் என்றால் மீண்டும் அந்த புறாவை நோவா தன்னோடு சேர்த்து கொள்ளுகின்றார்.
அதுபோல ஆஹ், ஆஹ், நாமும் இறைவனுடைய பிள்ளைகளாகிய நாங்களும் நம்முடைய வாழ்வின் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அங்கு ஆபத்துகள், துன்பங்கள், வேதனைகள், கவலைகள் வரும் பொழுது, நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது அவர் எங்களை மீண்டும் தன்னோடு சேர்த்து கொள்ளுகின்றார், தன்னுடைய பாதுகாப்புகள் வைத்துக் கொள்ளுகின்றார். அதுபோல பணி வாழ்வில் கூட பார்த்துக்கொண்டால், நம்முடைய பணி வாழ்வில் சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் வரும் பொழுது நாம் இறைவனிடத்திலே வர வேண்டும். இறைவனிடத்திலே வந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள், எங்களை தன்னோடு சேர்த்து பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுகின்றார். குட். ஸோ அப்போ இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் பார்த்துக்கொண்டால், இந்த இறை வார்த்தையில இருந்து நாங்கள் அதாவது எவ்வாறு புறா தன்னுடைய காலை வைத்து தங்குவதற்கு இடம் இல்லாமல் மீண்டும் பாதுகாப்பை தேடி வந்ததோ, அதுபோல நானும் நீங்களும் எப்பொழுதும் இறைவனிடத்தில் இறைவனுடைய பாதுகாப்பை தேடி வர அழைக்கப்படுகின்றோம். இறைவனிடத்திலே நாம் அடைக்கலம் தேடும் பொழுது இறைவன் தமது கையை நீட்டி எங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுகின்றார். தேங்க்யூ. இப்பொழுது எங்களுடைய அடுத்த இறை வார்த்தைக்கு செல்ல போகின்றோம். தொடக்க நூல் 8ஆம் அதிகாரத்திலே 10வது இறை வார்த்தை, அதாவது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தை. அவர் இன்னும் 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையில் இருந்து வெளியே அனுப்பினார். கேள்வி: நோவா புறாவை மீண்டும் எப்போது அனுப்பினார்? 7 நாட்கள் காத்திருந்து மீண்டும் அனுப்பினார். வெரி குட், தேங்க்யூ. சி, ஸோ இந்த பகுதிகள் எல்லாம் பார்த்துவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நோக்கத்தோடு, திட்டத்தோடு இறை வார்த்தையில இதை எழுதி வைத்திருக்கின்றார். இது வெறும் சும்மா ஒரு கதை அல்ல, இது வாழ்வின் சில நல்ல நல்ல பாடங்கள். ஸோ எனக்கு எவ்வாறு சொல்லப்படுகிற இந்த இறை வார்த்தை, அவர் இன்னும் 7 நாள் காத்திருந்து, அந்த காத்திருந்து என்ற வார்த்தையே நமக்கு திடீரென ஒரு நல்ல செய்தி நமக்கு கொடுக்கின்றது. அப்ப நோவா என்ன செய்கிறார்? காகத்தை அனுப்புகிறார், புறாவை அனுப்புகிறார். ஓகே, அதுக்கு பிறகு என்ன செய்கிறாரோ அவர் காத்திருக்கிறார். அதுக்கு பிறகு 7 நாள் அவர் காத்திருக்கிறார், காத்திருந்து திருப்பி அனுப்புகிறார். ஸோ காத்திருத்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ? காத்திருத்தல் என்பது, இந்த காத்திருத்தலை பற்றி நிறைய பேருக்கு சரியாக புரிவதில்லை. காத்திருத்தல் என்றாலே சில பேர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் தொடர்ச்சியாக நாம் செபித்துக் கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான் காத்திருத்தல். அப்படி அல்ல. காத்திருத்தல் என்றால் அதாவது ஒரு விடயத்துக்காக நாம் செபிக்கிறோம் என்றால், சரியோ, ஒரு விடயத்துக்காக இன்றைக்கு நான் போய் செபிக்கிறேன். எனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது எனக்கு ஒரு தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தின் தேவையாக இருக்கலாம், போய் செபிக்கிறோம். அதுக்கு பின்பு அந்த கடவுளுடைய நேரம் வரும் வரைக்கும், அல்லது நமக்கு ஒரு சரியான ஒரு தெளிவு வரும் வரைக்கும் அதை பற்றி எல்லோரோடும் கதைத்து கொண்டிருக்க கூடாது. அதை பற்றியே நாம் யோசித்து மண்டை உடைத்து கொண்டிருக்க கூடாது. அது காத்திருப்பதனுடைய அடையாளம் அல்ல. காத்திருப்பது என்றால் ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு விடயத்தை வைத்துவிட்டு பொறுமையாக, அமைதியாக, ஆண்டவரும் நாமும் என்று அமைதியாக இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதை போய் நாம் பலரோடு கதைத்துக் கொண்டு அதை போய் நாம் இது பண்ணி கொண்டு இருப்போமாக இருப்பது, அது காத்திருப்பதனுடைய அடையாளம் அல்ல. ஸோ இப்ப நோவா என்ன செய்கிறார்? பொறுமையாக 7 நாள் காத்திருந்தார். ஸோ 7 என்பது பரிசுத்த வேதாகமத்திலே முழுமையை நமக்கு காட்டுகின்றது. ஸோ அது எதை காட்டுகிறது என்றால், அதாவது அவர் ஒரு நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்கும் இறைவனுடைய பாதத்திலே காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். இது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனா வாழ்க்கையில பயிற்சி செய்வது என்பது இது சரியான கஷ்டமான ஒன்று என்ற அனுபவத்தை வைத்தே சொல்லுகிறேன். காகத்தை அனுப்பினார் வரவில்லை, புறாவை அனுப்பினார் வரவில்லை. நாம இருந்திருந்தால் வேற ஏதாவது அனுப்ப வழிகிட்டு இருப்போம், அல்லது நாமவே தலையை வெளியே தள்ளி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் நாம் முயற்சி செய்திருப்போம். அப்படி ஒன்றும் நோவா சேவையில்லை, பொறுமையாக இருந்தார். சரி, அதுக்கு பின்பு அதை என்ன செய்யப்பட அவர் பாருங்கள், நோவா இன்னும் 7 நாள் காத்திருந்து மீண்டும். சோ மீண்டும் என்ற வார்த்தை, நான் அந்த மீண்டும் என்ற வார்த்தையை திருப்பவும் அதில் எடுக்கிறேன். ஏனென்றால் அந்த முதல் வசனத்துல நாம் பார்த்தோம், முதலாவது அவர் முயற்சியை எடுக்கின்றார். இப்பொழுது மீண்டும் என்றால் மீண்டும் அவர் முயற்சி எடுக்கின்றார். சோ அதனாலே நாங்கள் எப்பொழுதும் தொடர்ச்சியாக செபிக்கவும், தீர்மானங்கள் எடுக்கவும், முயற்சி எடுக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனை முறை நாம் விழுந்தாலும், எத்தனை துன்பங்கள் நமக்கு வந்தாலும் நாம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நாம் செபித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய பணியை நாம் உற்சாகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, அதுக்கு பின்பு பாருங்கள், புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மீண்டும் அவர் என்ன செய்கிறார்? புறாவை அனுப்புகிறார். புறாவை தான் அனுப்புகின்றார். சோ இது எதை காட்டுகிறது என்றால், இதுவும் ஒரு நம்பிக்கையின் செயலை காட்டுகிறது. சரி, இந்த முறை புறா என்ன செய்தியை கொண்டு வருகிறது பார்ப்போம் என்று மீண்டும் அவர் நம்பிக்கையோடு ஒரு செயலை எடுத்து வைக்கின்றார். சோ அப்ப இந்த இறை வார்த்தை கூட நமக்கு எதை காட்டுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால்,
முதலாவது காத்திருத்தல் மிக அவசியம் என்றால் நோவா 7 நாள் காத்திருந்தார். அதுக்கு பின்பு அவர் மீண்டும் முயற்சி செய்கின்றார். நாம் தொடர்ச்சியாக முயற்சி செய்ய அழைக்கப்படுகின்றோம். பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். அதாவது அவர் மீண்டும் ஒரு வெளியில் வெளி நிலையை அறிவதற்காக அவர் முயற்சி செய்கின்றார். தேங்க்யூ. இப்பொழுது அடுத்த இறை வார்த்தைக்கு செல்ல போகின்றோம். தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 11வது இறை வார்த்தை. மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலையில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் பற்றி விட்டது என தெரிந்து கொண்டார். கேள்வி: ஒலிவ இலை காணும்போது நோவா அறிந்தார், வெள்ளம் பற்றி விட்டு என்று அறிந்து கொண்டார். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இது எவ்வாறு முதல் ஆரம்பமாகிறது? அதாவது மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது. இப்பொழுது இந்த புறா எந்த நேரம் வருகிறது என்றால் மாலையில் அது வருகின்றது. சரியோ என்றால் இப்பொழுது புறாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அதனாலே அது இருந்து மாலையானதும் அது வர வேண்டிய இடத்துக்கு திரும்பவும் அது வருகின்றது. அதுபோல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காலை எழுந்து நம்முடைய கடமைகள் முடித்து திரும்பவும் நாம் ஆண்டவரிடத்திலே வர நாம் அழைக்கப்படுகின்றோம். சரியோ? அது திரும்பி வரும் பொழுது அது என்ன கொண்டு வந்தது என்றால் பாருங்கள், அதன் அழகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ் இலை இருந்தது. சரியோ? இப்பொழுது இந்த புறா ஒரு செய்தியை கொண்டு வருகிறது. இப்ப காகத்துக்கும் புறாவுக்கும் நாம் பார்க்கும் பொழுது காகத்தினால் ஒரு செய்தியை கொண்டு வர முடியவில்லை, ஆனால் புறாவினால் ஒரு செய்தியை கொண்டு வர முடிந்தது. அதாவது அந்த நாட்களில் இருந்தே புறாவை ஒரு தூது அனுப்புவதற்காக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த பறவையை. சரியோ? அதுபோல நாமும் ஒன்றை அறிந்து கொள்வோம். நாம் பரிசுத்த ஆவியின் துணையோடு வாழும் பொழுது தூய ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு வேண்டிய விடையை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். தூய ஆவியானவரால் மட்டும்தான் நமக்கு வேண்டிய சரியான பதிலை கொடுக்க முடியும். காகத்தை போல நம்முடைய உலக சார்ந்த விடயத்தை நாம் தங்கி இருப்போம் என்றால் அதனால் நமக்கு வேண்டிய எல்லா பதிலையும் தர முடியாது. ஆனால் தூய ஆவியானவரால் நிச்சயமாக நமக்கு வேண்டிய சரியான பதிலை கொண்டு வர முடியும். சரியோ? அப்பொழுது அதுக்கு பின்பு அந்த இறை வார்த்தை என்ன சொல்றாங்க? அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றி விட்டது என்று தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இப்ப மிக தெளிவாக சொல்லப்படுகிறது, நோவாவுக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டது. மண்ணுலகிலே வெள்ளம் வற்றி விட்டது என்பதை நோவா இப்பொழுது தெரிந்து கொண்டார். இதுதான் எங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய வெற்றி. சரியோ? இதை தெரிந்து கொண்டார். அதாவது நமக்கு சில விடயங்கள் கட்டாயமாக தெரிய வேண்டும். இதென்றால் இதுதான், இதென்றால் இதுதான், இதென்றால் இதுதான். நமக்கு எவ்வளவு தூரம் தெரிகிறதோ அவ்வளவு தூரம் நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம். பல முறைகளில் நமக்கு தெரியாமல் இருக்கிறதுனால் நாம் சாத்தானால் துன்புறுத்தப்படுகின்றோம். அதனாலே நமக்கு தெரிய வேண்டும் சுபம் என்றால் என்ன, அது இறை வார்த்தை வாசிப்பதென்றால் என்ன, குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, மன்னிப்பதென்றால் என்ன, மன்னிப்பு கொடுப்பதென்றால் என்ன, அல்லது பகிர்தல் என்றால் என்ன, அல்லது காணிக்கை என்றால் என்ன, அல்லது ஊழியம் என்றால் என்ன. இது போன்ற பல விடயங்களை நாம் அறிந்து கொள்வதனால் நமக்கு பார்த்தீர்கள் என்றால் சாத்தானிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நமக்கு இது போன்ற அறிவுகள் நமக்கு இல்லாமல் இருக்குமாக இருந்தால் சாத்தான் நம்மை பல தீமைக்குள், பல இருளுக்குள், பல அறியாமைக்குள் நம்மை இழுத்து கொண்டு போய் விடுவான். அதனாலதான் இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்து இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவை தெரியாமல் இருக்கிறது, கிறிஸ்துவை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கின்றது. சரியோ? இது பெரிய ஒரு ஆபத்து, பெரிய ஒரு தீமை கூட. ஆனால் தூய ஆவியானவர் எப்பொழுதும் நமக்கு நிறை உண்மையை சொல்லி நிறை உண்மைக்குள் நம்மை வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றி விட்டது என்பதை அவர் தெரிந்து கொண்டார். இப்பொழுது நோவாவுக்கு தெளிவான ஒரு விடயம் கிடைத்து விட்டது. சரியோ? அந்த தெளிவு நம்ம எல்லாருக்கும் இருக்க வேண்டும். உதாரணமாக நான் இந்த புதுவாழ்வு பணி செய்கிறோம் என்றால் எங்களுக்கு தெளிவு இருக்க வேண்டும். நான் ஏன் இந்த பணி செய்கிறேன், அல்லது நான் யார், இந்த திருச்சபையில் நான் யார் என்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். புது வாழ்வு என்றால் என்ன,
புது வாழ்விலே நாம் செபிக்கின்றோம், இறைவார்த்தை வாசிக்கின்றோம், இறைவார்த்தை போதிக்கின்றோம், மக்களுக்காக செபிக்கின்றோம். அப்படி என்றால் அது என்ன? அதை பற்றியதான தெளிவு என்ன? அது நமக்கு தெரிந்திருக்கும் பொழுது என்ன உண்டாகும் என்றால், அலகை நமக்கு எதிராக எத்தனை குழப்பங்களை கொண்டு வந்தாலும் அது நம்மை வெற்றி கொள்ள முடியாது என்றால் நாம் தெளிவாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. குட், தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த இறைவார்த்தையிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கின்றோம்? பல விடயங்களை அதில் ஒன்று வந்து புறா மாலையில் திரும்பி வந்தது போல நாம் அன்றாட கடமைகளை முடித்து விட்டு திரும்பவும் இறைவனிடத்தில் வர அழைக்கப்படுகின்றோம். அதாவது புறா வந்து ஒலி விலையை கொண்டு வந்தது போல பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு வேண்டிய சமாதானத்தின் செய்தியை, நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டியதை எப்பொழுதும் நம்ம கொண்டு வந்து கொடுத்து வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஸோ நோவா அதுக்கு பின் வெள்ளம் வற்றி விட்டது என்று அறிந்து கொண்டது போல, தெளிவாக ஒரு விடயத்தை அறிந்து கொண்டது போல, தூய ஆவியானவர் வழியாக நான் வழிநடத்தப்படும் பொழுது தூய ஆவியானவர் நம்மை நிறை உண்மையை நோக்கி, தெளிவை நோக்கி வழி நடத்துகின்றவராக இருக்கின்றார். ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்கள் கடைசி பகுதி நினைக்கிறேன், தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. 7 நாள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடியும் திரும்பி வரவில்லை. புறா மறுபடியும் திரும்பி வராமல் போனது எப்போ? 7 நாள் காத்திருந்த பின். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த பகுதி பாருங்கள், வந்து இதை வாசிக்கும் பொழுது நமக்கு இங்கே வந்து முதல் பகுதி இன்னும் 7 நாள் காத்திருந்த பின். ஸோ நோவா வந்து ஒலி விலையிலிருந்து ஒரு செய்தி கிடைத்து விட்டது. அதுக்கு பின்பு என்ன செய்கிறார்? மீண்டும் அவர் காத்திருக்கின்றார். சரி, ஆண்டவருடைய பாதத்திலும் அல்லது அவர் வந்து சரியான ஒரு நேரத்துக்காக காத்திருக்கின்றார். அந்த ஒரு பொறுமை, அந்த காத்திருத்தல் எப்பொழுதும் நமக்கு தேவை. அது மிக மிக முக்கியமான ஒன்று. சரியோ? நீங்களும் நாம் பல முறை சொல்லுவது போல இந்த பணி செய்கிறவர்களும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பணி செய்ய வருவதற்கு முன்பு ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பது மிக சிறந்தது. காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுனால் மட்டும்தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். காத்திருக்காமல் நாம் அவசரப்பட்டு அல்லது நேரம் கொடுக்காமல் செய்யும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வராது. அதனால் சில தீமைகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சரி, இங்க வந்து இன்னும் அவர் 7 நாள் காத்திருந்தார். ஸோ நோவா இங்க வந்து இன்னும் நிறைய பொறுமையை கடைபிடிக்கின்றார். அவசரப்பட்டு அவர் இப்ப வெளியே வரவில்லை. மிக பொறுமையாக வந்து அவர் வந்து முன்னேறுவதை தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்பு என்ன செய்கிறார்? மீண்டும் அவர் புறாவை வெளியே அனுப்புகின்றார். தெரியும். பிறகு இப்போ வந்து அவர் என்ன செய்கிறார் என்றால், புறா ஒரு செய்தி கொண்டு வந்து விட்டது. திருப்பவும் அந்த புறாவை அவர் என்ன செய்கிறார்? வெளியே அனுப்புகின்றார். இப்பொழுது இந்த புறா என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக. இப்பொழுது இந்த புறா வெளியே போகும் பொழுது அங்கு வெள்ளம் எங்கேயாவது இருந்திருந்தால் அந்த புறா திருப்பவும் வந்திருக்கும். ஆனால் இப்பொழுது புறா என்ன சொல்லப்படுகிறது? அது வந்து அவரிடம் மீண்டும் திரும்பி வரவில்லை. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இப்பொழுது கடவுளுடைய அந்த நியாய தீர்ப்பின் நாட்கள் முடிவுக்கு வந்து விட்டது. தெரியும். இனி வந்து நோவா வந்து வெளியே வருவதற்கான முயற்சியை எடுக்க போகின்றார். ஸோ அது வரைக்கும் நோவா வந்து மிக பொறுமையோடு தன்னுடைய செயலை கையாளுவதைத்தான் இந்த இறைவார்த்தை காட்டுகிறது. அப்போ இந்த புறா போனது திரும்பி வரவில்லையே அப்படின்ட்டு நமக்குள்ள நாம் அப்படி நினைக்கலாம். புறா வர வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் புறா வந்து இப்பொழுது வழியிலே இருக்கக்கூடிய சூழல் வந்து விட்டது. ஏன்னா புறா வந்து அப்படியே பேழைக்குள் இருப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. அது பேழைக்குள் கொண்டு வந்தது எல்லாமே வெளியிலே விடுவதற்காக கொண்டு வரப்பட்டதுதான். அதனால இப்பொழுது புறா வந்து வழியிலே தங்கக்கூடிய வசதி கிடைத்த உடனே அது அங்க வந்து தங்க ஆரம்பித்து விட்டது. அதுபோல பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீர்கள் என்றால் எங்களை சரியான இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும், கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வரும் வரைக்கும் அவர் எங்களோடு இருந்து பயணித்துக் கொண்டே இருக்கின்றார். அதுக்கு பின்பு எங்களுடைய வாழ்வின் முடிவு வரைக்கும் நம்மை வழி நடத்தி இறைவனுடைய அரசிலே சேர்க்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு துணையாக இருக்கின்றவராக இருக்கின்றார். ஸோ அப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்கிறோம் என்றால், நாங்கள் வந்து தொடர்ச்சியாக பொறுமையோடு செயல்பட வேண்டும், செபத்திலே காத்திருக்க வேண்டும், அவசரப்பட்டு தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பின்பு புறா வெளியிலே போய் அப்படியே வெளியிலேயே நின்றது போல அது கடவுளுடைய தீர்ப்பின் காலம் முடிந்து விட்டது அப்படி என்று இப்பொழுது நமக்கு தெரிகிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்தீர்கள் என்றால்
சில துன்பங்கள், சில போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருக்கும் என்றல்ல, அதுக்கு ஒரு முடிவின் காலம் உண்டு. அந்த துன்பத்தின் காலத்தில் யாரெல்லாம் தொடர்ச்சியாக இறைவனிலே தங்கி உண்மையான உள்ளத்தோடு உண்மையோடு அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கட்டாயமாக அவருடைய துன்பத்தின் முடிவிலே அவர்கள் சந்தித்த துன்பங்கள் அனைத்துக்குமான ஆசீர்வாதத்தை இறைவன் அவர்களுக்கு சேர்த்து கொடுப்பார். துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அதிலே குழப்பம் அடைவோமாக இருந்தால், அங்கு நாம் உண்மையற்றவர்களாக போய்விடுவோமாக இருந்தால், கடவுளுக்கு முன் உண்மை இல்லாமல் நாம் தவறி விடுவோமாக இருந்தால், நாம் இறைவன் எங்களுக்கு வைத்திருக்கின்ற உன்னதமான உயர்ந்த ஆசீர்வாதங்களை நாம் இழந்து விடுவோம். மாறாக பொறுமையாய் இருக்கும் பொழுது, உண்மையாய் இருக்கும் பொழுது, துன்பங்கள் மத்தியிலும் நம்மை நாம் அர்ப்பணித்து இருக்கும் பொழுது, அந்த துன்பத்தின் நாட்கள் முடிவடையும் ஒரு நாள். அதுக்கு பின்பு ஆண்டவர் எங்களுக்கு வேண்டியதை நிறைவாக தந்து சேர்த்து வழிநடத்துகிறவர், கொடுத்து வழிநடத்துகிறவராக இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இன்றும் இந்த மாலை வேளையில் நாம் எல்லாரையும் ஒன்றிணைத்து பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை, உம்முடைய இறை வார்த்தையிலிருந்து நாங்கள் கேட்க வேண்டிய செய்திகளை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு துணை செய்தீரே, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் இந்த வேதாக பகிர்வில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு நீர் வேண்டிய நேரத்தை, உடல்நிலையை, குடும்ப சூழ்நிலையை எங்களுக்கு ஒதுக்கி தந்தீரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, நோவாவை நீர் வழி நடத்தியது போல இந்த நாளில் இதில் இணைந்திருக்கிற எங்கள் எல்லாரையும் நீர் வழி நடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு கோடி நன்றிகள். இது இந்த நாளிலே நாங்கள் அறிந்தது போல நோவா பொறுமையோடு காத்திருந்தது போல ஆண்டவரே, நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் மிக பொறுமையோடு உம்முடைய பாதத்திலே செபத்தில் காத்திருக்க, தூய ஆவியானுடைய துணையோடு காத்திருக்க நீர் எங்களுக்கு துணை நீக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுக்கு கற்றுத்தந்து வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கின்றோம். நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே பல முயற்சிகள் எடுத்தது போல அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கேட்கிற இறை வார்த்தையின்படி நாங்கள் முயற்சிகள் எடுத்து வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல நாங்கள் காகத்திலே காகம் என்கிற உலகத்திலும் எமது சக்தியிலும் வலிமையிலும் நாம் தங்கி இருக்காமல், புறா என்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலிலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையிலும் நாங்கள் தங்கி வாழ ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, நீரே எப்பொழுதும் எங்களுக்கு துணை நின்று எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். புறா தன்னுடைய வாயிலே ஒரு ஒலிவு அலகை கொண்டு வந்தது போல அன்பின் ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு வேண்டிய செய்தியை, எங்களுக்கு வேண்டிய விடையை, எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் நீர் எங்களுக்கு தந்து வழி நடத்தும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இதோ இந்த நாளிலும் நாங்கள் இந்த பாடத்திலிருந்து உம்முடைய தீர்ப்பின் காலம் முடிவடையும் வரைக்கும் நோவா தன்னுடைய முயற்சிகளை எடுத்து கொண்டிருந்தது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உன்னதமான எதிர்காலத்தை நோக்கி எங்களை நீர் வழி நடத்தும் பொழுது நாங்களும் பொறுமையோடும் சுபத்தோடும் அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நடந்து வர எங்களை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் புதுவாழ்வுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். பொல்லாத சத்துரு பல விதமான பிரச்சனைகளை, குழப்பங்களை, துன்பங்களை, நோய்களை, கஷ்டங்களை, பொருளாதார பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை நின்று அதை மேற்கொள்வதற்கும் அதை வெற்றி கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு வலிமையும் சக்தியும் தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். இதோ இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லாரையும் உடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இவர்களுக்கு இந்த நாளில் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை நீர் சந்தித்தரலும். இவருடைய உள்ளத்திலே தெய்வீக சமாதானம் கிடைக்கட்டும். இந்த நாளிலே நாங்கள் பார்த்தது போல இவர்களுக்கு வேண்டிய விடை எதுவாக இருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவர் நீர் தந்து ஆசீர்வதியும். புறா நோவாவுக்கு ஒரு விடை கொண்டு வந்தது போல இவர்களுடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் விடை தேடி கொண்டு இருக்கின்றார்களோ அந்த விடையை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களுக்காக திறக்க வேண்டிய வாசல்களை ஆண்டவர் இந்த நாளில் நீர் திறந்திரலும். இவர்களுக்காக திறக்க வேண்டிய கதவுகளை திறந்து நீர் வழி நடத்தும். இது இவர்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சமாதானத்தையும் சுகத்தையும் வாழ்வையும் இந்த நாளில் நீர் தந்து ஆசீர்வதித்திரலும். இது அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த கரம் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து ஆசீர்வதிப்பதாக, விடுதலை தருவதாக, உயர்த்துவதாக, வாழ வைப்பதாக, ஒவ்வொருடைய இல்லத்துக்குள்ளும் குடும்பத்துக்குள்ளும் தெய்வீக சமாதானம் தோன்றுவதாக. புறா ஒலிவேலையை கொண்டு வந்தது போல அன்பின் ஆண்டவரே, இவருடைய குடும்பத்துக்குள்ளே தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்திரலும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி தருகிற ஆசீர்வாதத்தை, வெற்றியை, விடுதலையை, சுகத்தை, வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென்.